உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதோ வெற்றிகரமாக முதல் பாட்டில். அடுத்தபடியாக இதோ இரண்டாவது பாட்டில், மூன்றாவது பாட்டில், இரண்டு பாட்டிலை வெற்றிகரமாக கொடுத்து முடித்து விட்டார். அடுத்தபடியாக மூன்றாவது பாட்டில், இதோ மூன்றாவது பாட்டிலை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதோ மூன்று பாட்டிலை வெற்றிகரமாக முடித்து விட்டார். அவரை அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதோ நான்காவது பாட்டில் மிகவும் விரைவாக அறிந்துவிட்டார். அடுத்தபடியாக ஐந்தாவது பாட்டில் அனைவரும் உங்களது கனவுகளை கொண்டு அவரை உற்சாகப்படுத்துங்கள். இதோ மொத்தமாக 1 லிட்டர் தண்ணீர் அறிந்துவிட்டார். இதோ ஆறாவது பாட்டில் அனைவரும் அவரை உற்சாகப்படுத்துங்கள். ஏழாவது பாட்டில் அனைவரும் அவரை உற்சாகப்படுத்துங்கள். இதோ மூன்றாவது பாட்டில் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துங்கள். இதோ நான்காவது பாட்டில் நான்கு பாட்டில வெற்றிகரமாக முடித்து விட்டார். இதோ ஐந்தாவது பாட்டு போட்டியாளரை உங்கள் கரகோஷத்துடன் உற்சாகப்படுத்துங்கள். இதோ ஆறாவது பாட்டு இன்னும் ஒரு பாட்டில் இருந்தால் அட்லஸின் சாதனை சமன் செய்வார். இதோ ஏழாவது பாட்டு இதோ வெற்றிகரமாக அட்லஸின் சாதனை சமன் செய்துவிட்டார். இன்னும் 3 பாட்டில் நீர் அருந்தினால் 2வது இடத்திற்கு வருவார். இதோ 8வது பாட்டில் இன்னும் 2 பாட்டில் நீர் அருந்தினால் இவர் 2வது இடத்தை பிடிப்பார். 9வது பாட்டில் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துங்கள். அடிக்க வேண்டாம். இதோ சுதனின் சாதனை சமன் செய்துவிட்டார். இதோ இன்னும் ஒரு பாட்டில் 2வது இடத்தை பிடிப்பார். இதோ 10வது பாட்டு இதோ முதல் பாட்டில் அறிவித்தார் பொறுமையாக. இதோ 2வது பாட்டு அவரை அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக இதே போட்டியானது திருமணமான ஆண்களுக்காக நடைபெற இருக்கிறது. இப்போட்டியில் பங்கு பெற தற்சமயம் நமது மூத்த உறுப்பினர் வர்கீஸ் ஆல்பர்ட் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார். இதோ 6வது பாட்டில் அனைவரும் அவரை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக 7வது பாட்டு அட்லஸின் சாதனை சமன் செய்து கொண்டிருக்கிறார். முந்தைய வருடம் வெயிட் லிப்டிங் சாம்பியன் இவர்தான். அனைவரும் அவரை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதில் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். பெரியவர்களுக்கான போட்டி இது. இதோ அண்ணம்மாக்கா அவர்கள் பீர் சிப் பண்ணி அடிக்கிற மாதிரியே அடிச்சிருக்காங்க. இதோ 3வது பாட்டு அன்னைக்கு மழை ஒரு
4 லிட்டர் தண்ணி குடிப்பான்னு நினைக்கிறேன். பாப்போம். அப்பா தம்பிமாரா தண்ணி நின்னுங்க. மேல வாங்கிட்டு தான் நாங்க பொறுப்பு கிடையாது. மூன்றாவது பாட்டிலை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். உடுப்பா உன்ன மாதிரி எல்லாரும் அடிப்பாங்களா? கல்பா. இதோ 4வது பாட்டு. அனைவரும் போட்டியாளரை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். போட்டியாளரை அனைவரும் உற்சாகப்படுத்துங்கள். இதோ வெற்றிகரமாக 4 பாட்டில் நீரை அறிந்துவிட்டார். 5வது பாட்டு. இதோ 5வது பாட்டில் நீரை அறிந்து கொண்டிருக்கிறார். அவரை அனைவரும் உற்சாகப்படுத்துங்கள். போட்டியாளரை கிண்டல் செய்ய வேண்டாம். நொறுங்க தின்னா 100 வயசு. எதையும் பார்க்க உள்ள எழுத்துருங்க. இதோ 6வது பாட்டு. அவரை அனைவரும் உங்கள் கரவசத்தோடு உற்சாகப்படுத்துங்கள். கல்படிங்க. சிப் பண்ணி அடிச்சிருக்கீங்க. சரியில்லையா? ஏழு பாட்டில் நீரை இறந்துவிட்டார். இதோ நமது மூத்த உறுப்பினர் ராணி அவர்கள் முதல் பாட்டிலை கல்பாக அடித்து விட்டார். இதோ 2வது பாட்டில் பைப்பு தண்ணி. இது உங்களுக்கு தகவலிக்காகும். 1 கிலோ ஜாங்கிரி உள்ள கலக்கு கிடை சாக்குலிங்கம். இதோ 2வது பாட்டில் நிறைவடைந்துவிட்டது. 3வது பாட்டில் நீரை இறந்துகிறார். போட்டியாளரை அனைவரும் உற்சாகப்படுத்துங்கள். இதோ 4வது பாட்டில். போட்டியாளர்களை கிண்டல் செய்ய வேண்டாம். இதோ 4வது பாட்டில் நீரை ஒரே கல்பாக அடித்து விட்டார். இதோ 5வது பாட்டில். அனைமா இந்த பாட்டில் இதோ அவரது மகனை இதோ 6வது பாட்டு. தனது மகனை இவர் ஓவர்டேக் எடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ இதோ அண்ணம் அவர்களையும் சாதனை நிறைவு செய்துவிட்டார். முதல் பரிசை தட்டி செல்ல 7வது பாட்டில் நீரை அருந்த போகிறார். அனைவரும் அவரை உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் கரவசத்தை எழுப்பி அவரை உற்சாகப்படுத்துங்கள். இதோ 7வது பாட்டில் நீர். இன்னும் 3 பாட்டில் நீர் கொடுத்தால் 2 லிட்டர். போட்டியாளர்கள் களத்திற்குள் ரவுடிசம் பண்ணக்கூடாது. இதோ 8வது பாட்டில். அநேகமாக வில்சனுக்கு இந்த வீட்டில் அடி விழும் நினைக்கிறேன். இதோ 8வது பாட்டில் நீரை வெற்றிகரமாக அறிந்து கொண்டிருக்கிறார். இதோ 8 பாட்டில் நீர் நிறைவு செய்து விட்டார். பிடித்து விட்டார். இதோ 2வது பந்து. இதோ 2வது பந்தையும் பிடித்து விட்டார். மிகவும் லாபமாக விளையாடி கொண்டிருக்கிறார். அனைவரும் அவரை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதோ 3வது பந்து. இதோ
இதோ நான்காவது பந்து. இதோ இதுவரை 4 பந்துகளை வெற்றிகரமாக பிடித்து விட்டார். இதோ 5வது பந்து. எவ்வளவுதான் பந்து வீச்சால் வேகமாக வீசினால் நான் பிடிப்பேன் என்று லாபமாக பிடித்துள்ளார். இதோ 6வது பந்து. இதோ 7வது பந்தை. இதோ 7வது பந்தையும் பிடித்து விட்டார். இதோ 8வது பந்து. அவர்கள் களமிறங்கி விட்டார். இதோ முதல் பந்திலேயே தவற விட்டு விட்டார். இதோ 2வது பந்து. இதோ 3வது பந்து. இதோ 4வது பந்து. இதோ 5வது பந்து. இதோ 6வது பந்து. இதோ 7வது பந்து. இதோ 8வது பந்து. இதோ 9வது பந்து. இதோ 10வது பந்து. இதோ 11வது பந்து. இதோ 11வது பந்துகளை பிடித்து முதலிடத்தில் உள்ளார். 2வது அவர்கள். இதோ முதல் போட்டியாளர். இதோ முதல் பந்திலேயே வெளியேறிவிட்டார். அநேகமா நீ குளிச்சுட்டு வந்திருக்க மாட்டார் நினைக்க. அதான் முதல் பந்திலேயே குளிச்சுட்டார். அடுத்தபடியாக நமது அண்ணன் டிக்சன் அவர்கள். இதோ இதோ அவரும் முதல் பந்திலே வெளியேறிவிட்டார். சந்தான வில்சன் அவரை அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதோ 2வது பந்திலேயே வெளியேறிவிட்டார். அடுத்தபடியாக நம்ம தம்பி ஜெரா அவர்கள் களமிறங்குகிறார். அவரை அனைவரும் உற்சாகப்படுத்துங்கள். இவர்தான் இதோ முதல் பந்தை லாபகமாக பிடித்து விட்டார். இதோ 2வது பந்தையும் பிடித்து விட்டார். இதோ 3வது பந்தை தவற விட்டு விட்டார். ஒழித்து விட்டார். இதோ அடுத்தபடியாக நமது தம்பி டைசன் அவர் களமிறங்கியுள்ளார். அழகாக முதல் பந்தை பிடித்து விட்டார். இதோ 2வது பந்து அதையும் பிடித்து விட்டார். மிகவும் லாபகமாக செயலாற்றி வருகிறார். 3வது பந்து வெற்றிகரமாக பிடித்து விட்டார். 4வது பந்து தவற விட்டு விட்டார். ஆனால் விளையாட்டில் மிகவும் பெரியவர். இவர் இதோ 2வது பந்து. இதோ 3வது பந்து. இதோ முதல் நிலையில் உள்ளவரை இப்போது முறியடிப்பார் என்று நம்புகிறோம். ஆம், முறியடித்து விட்டார். இதுவரை உள்ள நிலவரப்படி இவர்தான் முதலிடத்தில் உள்ளார். இதோ 5வது பந்து. பந்துகளை எறிபவர்கள் கொலை வெறியுடன் எறிய வேண்டாம். இதோ 6வது பந்து.
இதோ 8வது பந்து மிகவும் லாபகமாக பிடித்துள்ளார். இதோ 9வது பந்து. இதோ அவர் அனைவரும் உங்கள் கரவுகள் உற்சாகம். இதோ 10வது பந்தை தவறவிட்டு விட்டார். ஆனாலும் அவருக்கு எங்களுக்கு மிகவும் இதோ நமது நட்சத்திர ஆட்டக்காரர் மிஸ்டர் எம்.எஸ். நவீன்குமார் அனைவரும் இவரை உற்சாகப்படுத்துங்கள். இதோ முதல் பந்திலே வெளியிட்டார். அநேகமா அக்கா அடுத்தபடியாக போட்டியில் பங்கு பெற இவர் மிகவும் திறமையான விளையாட்டு வீரர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ அருமையாக பிடித்து விட்டார். அனைவரும் அவரை உற்சாகப்படுத்துங்கள். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியாச்சு களத்துக்குள்ள ரவுடிசம் கூட. இதோ 2வது பந்து அருமையாக பிடித்து விட்டார். இதோ 3வது பந்தை தவறவிட்டு இதோ 3வது. இதோ இவர் மிகவும் சிறப்பாக விளையாடார் என்று நம்புகிறோம். அவரை உற்சாகப்படுத்துங்க. இதோ தவற விட்டு விட்டார். இதோ நமது மூத்த உறுப்பினர் ராணி அவர்கள் இதோ அருமையாக பிடித்து விட்டார். அவளை அனைவரும் உற்சாகப்படுத்துங்க. இதோ 2வது பந்து வரவிட்டு விட்டார். இதோ ஈட்டுகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர். போட்டியின் விதிமுறை ஒரே தீக்குச்சியில் அதிக மெழுகுவர்த்திகளை ஏற்ற வேண்டும். இப்போட்டியானது 20 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கானது.